விஜய் மீது 1000 விமர்சனங்கள் நீங்கள் அடுக்கடுக்காக வைத்தாலும், அந்த விமர்சனங்கெல்லாம் உடைக்கிற ஒரு விஷயமாக அந்த 2வது மாநில மாநாடு, விஜயோடைய டிவிகேவுடைய அந்த 2வது மாநில மாநாடு இருக்கும் என்பது பலருடைய கருத்து. என்னப்பா முதல் மாநில மாநாட்டுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருந்தது. விக்கிரவாண்டி வி சாலையில் சாலையே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. வட மாவட்டத்திலிருந்து வந்த பல பேர்லாம் அங்கங்கே நின்றுட்டாங்க. டோல்கேட்லாம் மீறி வரவே முடியல. இவங்களுடைய உளவுத்துறையுடைய கணிப்பு ஒரு 3 லட்சம் பேர் வருவாங்கன்னு பார்த்தா ஒரு 10 லட்சம் பேர் குவிஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த 2வது மாநில மாநாடு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்லையே, எல்லாரும் சோர்ந்துட்டாங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சா, ஒரு 9 மாதத்திற்குள் அடுத்த மாநாடு நடத்தும் தான் இதனுடைய பின்னடைவா அப்படின்னு 1000 பேசிக்கிட்டு இருந்தாலும், குறிப்பா இன்னைக்கு பல மீடியாக்கள் அந்த மாநாடு நடக்க போகிற அந்த இடத்துல, அந்த பாரபத்தி, அதாவது மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய அந்த பாரபத்தி என்ற இடத்தில் அத்தனை மீடியாக்களும் டெய்லியும் ஒரு கேமரா வச்சு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று என்ன நடக்குதுன்னு. இதெல்லாம் தாண்டி அந்த மதுரை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பலர் அதில் ஒரு சுற்றுலா பொருள் காட்சி மாதிரி, ஒரு திருவிழா மாதிரி டெய்லியும் பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே செல்ஃபி எடுக்கிறாங்க. இந்த கொடியெல்லாம் நட்டுட்டு இருக்காங்க. விஜய் எங்கே உட்கார போகிறாரு, விஜய் என்ன பேச போகிறார், விஜய் எந்த வழியாக வருவார், இப்படின்னு அங்கே ஒரு இதெல்லாம் இருக்கட்டுங்க, ரைட்டுங்க. விஜய் தொடர்ச்சியாக இப்போ வந்த பிரச்சனைகளுக்கு என்னத்துக்கு அவர் குரல் கொடுத்தாரு? தமிழகத்திலுடைய 3வது கட்சியாக, ஒரு பலமான கட்சியாக ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே இவ்வளோ பெரிய இடத்தை டிவிக்கே பிடிச்சிருக்குன்னா அது விஜய் என்கின்ற ஒரு மாஸ் ஹீரோவிற்கான ஒரு விஷயம்தான். அப்படி 3வது இடத்துல திமுக, அண்ணா திமுக, டிவிக்கென்ற இந்த இடத்தில் இருக்கிற நேரத்தில் விஜய் தன்னுடைய மாசை பயன்படுத்தி, இல்லை தந்த மாசிற்கான ஒரு விஷயமா மக்களை ஈஸியாக போய் சென்றடைகிறதுக்கு அவர் குரல் கொடுக்க வேண்டியது தானே. குறிப்பாக நாம் கூட பேசியிருந்தோம் அந்த தூய்மை பணியாளர் விஷயத்தில். பனையூரில் அவங்க பார்த்தது, ஏங்க நீங்கள் போயிருக்கணும் போராட்ட காலத்துக்கு. அது டிவிக்கே நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் விஜய் போனோம் எங்கள் தலைவர் போனோன்றீங்க. போனால் அங்கே பெரிய பிரச்சனையாக, அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகும், கூட்டம் கூடும், அடிதடி ஆகும். அது விஜய்க்கு எதிர்வினையாக, எதிர் விமர்சனமாக, எதிர் செய்தியாக கூட மாறும். அந்த போராடுற அந்த மக்களுக்கு, அந்த நபர்களுக்கு ஒரு பெரிய பெரிய பின்னடைவாக கூட மாறலாம் அப்படின்னு. இன்னொரு நண்பர் சொன்னார், எங்க போயிட்டா அசம்பாவிதம் 2 உயிர் பலியே நடந்து போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கெட்ட பேர் எங்களுக்கு தானே அப்படின்னு. திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒரு தூத்துக்குடிக்கு ஒரு அஜித்குமாருடைய வீட்டுக்கு இதற்கெல்லாம் ஒரு இரவு வாக்கில் தான், யாருக்கும் தெரியாமல் காதங்காது வச்ச மாதிரி தான் போனார். அப்படி இங்கே வரலாமே, நீங்கள் வந்திருக்கலாமே, தூய்மை பணியாளர்களுக்கும் வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்வியாக இருந்தாலும் அவங்க தரப்பில் சொல்கிறது ரைட்டு. ஏன்னா சென்னை மாதிரியான, சென்னை ஒரு பெருநகரம். அவர்கள் அந்த போராட்டம் நடத்திய இடம் அந்த ரிப்பன் பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் நெரிசலான ஒரு பகுதி. பக்கத்தில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பெரியமேடு ஒரு வர்த்தக பகுதி இருக்கிறது, புந்தமல்லி ரோடு எப்போவுமே வாகன போக்குவரத்து மிக்க ஒரு இடம். அந்த இடத்துல விஜய் வரப்போகிறார்ன்ற ஒரு விஷயம் ரகசியமாக வச்சுருந்தாலும் அது ஏதாவது காதும் வச்ச மாதிரி ஒரு இடத்துல கசிஞ்சு போயிருக்கோம். கசிஞ்சு போயிட்டா சென்னையில் குழுமி இருக்கிற அத்தனை மீடியாக்களும் கேமராவை போட்டா, அவ்வளோ பேரும் குவிஞ்சிட்டா என்ன ஆகும்? அதற்காக தான் எங்கள் தலைவருக்கு வரக்கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அந்த விஷயம். சரி, கவின் விவகாரத்துக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாமே, ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாமே. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட பொழுது ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. நான் கவினுக்கு எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுவாருங்க. திரும்ப இப்போ மாநாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் வரும்பொழுது தான். ஏன்னா விஜயோட அரசியலை நம்ம 1000 விமர்சனம் பண்ணிட்டாலும் அவருக்கு என்ன ஐடியா இருக்குது, அவர் சார்ந்தவர்களுக்கு ஒரு புஷ்யானந்தோ அல்லது ஆதவ அர்ஜுனாவோ இவங்ககிட்ட அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன பண்ண போகிறோன்னு ஒரு சமயம் நீங்கள் இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு விஷயமாக கூட அது இருக்கலாம். திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அதிமுக திமுகனா ஒரு மாற்று கட்சியாக நீ டிவிக்கே இருக்கும் பொழுது அவங்க உள்ளே இறங்கியிருக்கலாமே, விஜய் இறங்கியிருக்கலாமே அப்படின்ற கேள்வி அது ஓஞ்சி படிச்சது. இனி வரும் காலங்களில் விஜய் இந்த மாதிரி விஷயங்களை விடக்கூடாது. அதை விடக்கூடாது. அவர் ஒரு மெத்தனமான அரசியல் பண்ணுறாரா, அல்லது ஒரு மௌனமான அரசியல் பண்ணுறாரா, அல்லது ஒதுங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம், பதுங்கி அப்புறம் பாய்வோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாருன்னு தெரியல. இப்போ கூட ஒரு செய்தி அது எந்த அளவுக்கு ஊடகங்கள் ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் 132க்கு அது அந்த அளவுக்கு தான் நினைக்கிறேன் அரசு பள்ளிகளை மூடியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. 132 அரசு பள்ளிகள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இன்றைக்கி அரசு பள்ளிகள் தான் பல பேரை உருவாக்குனது. இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டங்கள், இந்த கான்வென்ட்லாம் இல்லாத சமயத்தில் பல பேர் வசதி படைத்தவர்களாம் அரசு பள்ளியில் படித்தவங்க தான் ஒரு கலெக்டராகவோ, ஒரு மினிஸ்டராகவோ, ஒரு மருத்துவராகவோ,
அவ்வளோ பேரை உருவாக்குனது அரசு பள்ளி தான். ஆனால் 132 அரசு பள்ளிகள் போதிய நிதி வசதி இல்லாதனால் மூடப்படுகிறது ஒரு தகவல் வரும் பொழுது, இதற்கு விஜய் போராட்ட களத்தில் ஒரு ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா 10th மாணவ மாணவர்கள் +2 மாணவ மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் அந்த குழந்தைங்க விஜய் எப்படி பார்த்தாங்கன்னா, அப்படி என்ன சொல்கிறது வந்து அந்த 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 பரிசு வாங்கிட்டு இந்த 10th படிக்கிற அந்த பசங்க வந்து, அண்ணா அடுத்த முறையும் உங்கள் கையால் பரிசு வாங்க போகிறேன், அதில் +2 நான் சூப்பராக படிப்பேன், அப்படி படிச்சுட்டு வந்து பாங்கின பசங்களும் உண்டு வந்து. இது அப்படியே மேடையில் சொன்னாங்க வந்து. ஒரு பெற்றோருடைய தந்தை வந்து இளைய காமராஜர்னு ஒரு பட்டத்தையே கொடுத்தாரு வந்து. அது ஒரு பெரிய எதிர்வினையெல்லாம் ஆச்சு வந்து, எப்படிங்க நீங்கள் இளைய காமராஜர்னு கொடுக்கலாம், ஆச்சா போச்சா அப்படின்னு. ஏன்னா விஜய் இன்னைக்கு என்ன பல பேர் சொல்லலாம் வந்து, சினிமா ஆட்கள் நான் யாரையும் விமர்சனம் பண்ண விரும்பலை வந்து, நான் வந்து கல்விக்கு அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு சொல்லலாம் வந்து. நான் விஜய் வளர்ந்த காலத்தில் சென்னை சாலிகிராமத்தில் காவேரி ஸ்ட்ரீட்டில் அவருடைய ரசிகர் மன்ற வாசலில் அவ்வளோ புத்தக நோட்டு கொடுத்தாங்க வந்து. அப்படி கொடுக்க வேண்டியதில்லை, ஏதாவது ஒன்று வாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க, வேறு ஏதாவது ஒன்று கூட பண்ணிட்டு போகலாம் இல்லைங்களா. இதை தொடர்ச்சியாக விஜய் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதே போல் தமிழகத்தில் யாருக்காவது வந்து கல்லூரியில் கட்டணம் செலுத்த முடியல அப்படின்னா, அது வந்து அவருடைய தந்தை S.A. சந்திரசேகர் அது அவங்களுக்கு வந்து கட்டணம் செலுத்தி அந்த வருடம் அந்த கல்வி ஆண்டு முழுக்க அவருக்கான வந்து காசை கட்டி அவங்கள படிக்க வச்சுருக்காரு. நான் கூட பழைய இதில் சொல்லியிருக்கேன், நான் எழுதின திருவண்ணாமலை மாவட்டத்து பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணிற்கு அரசு கல்லூரியில் விண்ணப்பம் வாங்க முடியாத அளவிற்கு ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருந்த அந்த பெண்ணை சாலிகிராமத்தில் இருக்கிற வீட்டுக்கு வரவழைச்சு 5 வருஷம் இன்ஜினியரிங் படித்து அந்த பொண்ணை வந்து வேலையை வாங்கி கொடுத்தாரு. விஜய் தான் அதுக்கு காரணம். வந்து அந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு, நான் எழுதின அந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு அந்த பழைய வரலாறுக்குள்ளெல்லாம் போக வேணாம் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த அரசு பள்ளிகளை மூடி இருக்காங்கன்னா அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இளைய காமராஜர் தான், 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் இளைய காமராஜர் தான். இப்போ எல்லாருடைய கவனம் என்ன வந்திருக்குன்னா, இந்த தாவேக்காவுடைய 2வது மாநில மாநாடு, அதுவும் மதுரை, தூத்துக்குடி, பாரபத்தி என்ற ஏரியாவில் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து குறிப்பாக 506 ஏக்கர் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இந்தியாவில் 506 ஏக்கரில் இது மாதிரி இந்த பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தியது ஒரு சில பேர் மட்டும்தான். அதுவும் நார்த்தில் தான். அவங்களாம் யாருன்னா பெரும் ஆளுமையாக இருந்த பெரும் ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள், இல்லை அரசியல் செல்வாக்கில் இருந்தவர்கள். விஜய் அப்படி கிடையாது. ஒரு நடிகராக, உச்ச நடிகராக இருந்து ஒரு அரசியல் களத்திற்குள் வந்து முதல் மாநாட்டை 85 ஏக்கரில் நடத்தினவர் 9 மாத இடைவெளியில் 506 ஏக்கரில் நடத்துகிறார் என்றால் எவ்வளோ பிரம்மாண்டமான மாநாடு இருக்கும். குறிப்பாக போலீஸ் கேட்ட 42 கேள்விக்கும் விளக்கம் சொல்லிட்டாங்க. அந்த 42 கேள்வியில் மிக முக்கியமான கேள்வியாக இருந்ததுன்னா, இந்த பார்க்கிங் வசதியை எப்படி செஞ்சு கொடுக்க போகிறீங்க அப்படி. இவ்வளோ 506 ஏக்கர் இந்த நிலப்பரப்பை அவங்க வாங்கினது, வாடகைக்கு குத்தகைக்கு எடுத்ததுக்கே காரணம் என்னென்னா அந்த பார்க்கிங் விஷயம்தான். 250 ஏக்கர் ப்ளஸ் 170 ஏக்கர் 2 விதமாக பிரித்து 2 பார்க்கிங்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 2 பார்க்கிங் இது பண்ணிங்க. மீதி இருக்கிற பகுதியில் வந்து மாநாடு. இந்த மாநாட்டில் முக்கியமான விஷயம், கடந்த மாநாட்டில் என்னென்னலாம் தவறு நடந்ததோ அதெல்லாம் அதில் நடக்கக்கூடாது, மிக கவனமாக பார்த்துக்கிறாங்க. அதுவும் பாக்ஸாக மக்கள் உட்கார்ற இடம் இருக்கு இல்லைங்களா, பாக்ஸாக செட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, போன வாட்டி கண்ணா முன்னான்னு உட்காந்து முதல்ல திறந்து விட்ட அந்த கேட்டை உள்ளே உட்காந்து சேரை தூக்கி மேலே இது பண்ணி யார் முதல்ல வந்து மேடைக்கு முன்னாடி உட்காருவாங்கன்னு உட்காந்து முன்னாடி இருந்தவங்களாம் பின்னாடி விரட்டி விட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ளே 25 பேர், இல்லைன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே 100 பேர் அப்படின்னா அந்த 100 பேர் அது ஆண் தனி பெண் தனின்னு பிரிச்சு அந்த ஒவ்வொரு பாக்ஸ் பக்கத்துலேயும் ஒரு குடிநீர் தொட்டி. ஏன்னா போன வாட்டி கடந்த முறை தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு பெரும் ப்ராப்ளம் ஆச்சு. வந்து ஒரு குடிநீர் தொட்டி, அந்த பாதையில் அவங்களுக்கு அந்த பாக்ஸ்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு உணவு போட்டலாம். அது தவிர தண்ணீர் பாட்டில் எக்ஸ்ட்ரா வேற. இதில் யாரும் பிரிஞ்சும் போக முடியாது. வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு 6 தொண்டர் படைன்னு ஒன்று தொண்டர்கள் அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இதெல்லாம் தாண்டி விஜய் நடக்கிற அந்த ரேம்ப் வாக் இருக்கு இல்லைங்களா, அது 800 அடி. கிட்டத்தட்ட அவர் பேசிட்டு போவாரா அல்லது நடந்து போவாரா அல்லது நின்று பேசுவாரான்னு தெரியல. பிரம்மாண்டமான அந்த இது வந்து பேசி அந்த ஏறக்குறைய ரசிகர்களை இல்லை தொண்டர்களை நேரடியாக சந்திக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். மேடை 100 மீட்டர் அளவில் மேடை வந்து அந்த மேடையில் மிக முக்கிய நிர்வாகிகள், தாவேக்காவுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இடம் இருக்குது. விஜய் மட்டும்தான் இப்போ வரைக்கும். ஏன்னா போலீஸ் கேட்டதில் யார் சீஃப் கெஸ்டா, யார் விவிஐபியா, நேஷனல் லெவலில் மாநில அளவில் யார் வரப்போகிறாங்க அப்படின்னா ஒன்லி ஒன் விஜய் தாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து இதுவாகிடுச்சு. இப்போ ராகுல் காந்திக்கு அவரை வந்து அந்த கைதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சதே என்ன சொல்கிறாங்க, ராகுல் காந்தி இந்த கூட்டத்துக்கு கண்டிப்பாக வரப்போகிறதில்ல.
மாநில மாநாட்டுக்கு. விஜய் புறப்பட போகிற விஜய் அந்த மக்களை சந்திக்கிற அந்த நடைபயணத்தில் ராகுல் காந்தி ஒரு இடத்துல மீட் பண்ண போகிறார்ன்ற ஒரு தகவல் ஒன்று இருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி நடக்கலாம், கண்டிப்பாக நடக்கலாம். ராகுல் காந்திக்கு என்னென்னா, இளைஞர்கள் வரட்டும், இளைய தலைமுறைகள் வரட்டும் அரசியலுக்கு, இன்னும் எவ்வளோ காலம் இவங்களே இருக்கிறது, அவங்க வரட்டும் அப்படின்றத விஜயும் அதுதான் சொல்கிறாரு. நீங்கள் வாங்க, இளைஞர்கள் வாங்க, இளைஞர்கள் வாங்க, அடுத்த தலைமுறை நீங்கள் தான், அரசியலும் ஒரு பாடமாக வைங்க, அரசியலும் கண்டிப்பாக ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய இது இல்லை. நீங்கள் மற்றதும் டாக்டர் ஆக போகிறேன், நான் வந்து வக்கீல் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. யாராவது நான் மினிஸ்டர் ஆக போகிறேன், அரசியல்வாதி ஆக போகிறேன், எம்எல்ஏ ஆக போகிறேன்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்கிற அளவுக்கு ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வாங்கன்னு விஜய் பேசுறது பிரமாதமான ஒரு விஷயம். இந்த மாநாடு எத்தனை பேர் கலந்துப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 1.5 லட்சம் ஆண்கள், அப்புறம் 25,000 பெண்கள், அதெல்லாம் கிடையாதுங்க. வந்து அது ஒன்றும் மாநாடு வேலைகள்லாம் முடிய பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, மதுரையோடைய ஒரு சுற்றுலா பொருட்காட்சி மாதிரி மாறும் பொழுது வந்து அப்படி ஒரு பக்கம் அது போயிட்டுருக்கு. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒட்டுமொத்தமாக மீடியாக்கள் இன்றைக்கி வந்து சமூக ஆர்வலர்கள் மற்ற கட்சியினர்கள்லாம் விஜயை பார்த்து கேட்டீங்க இல்லைங்களா, தூய்மை பணியாளர் இதுக்கு ஏன் வரல, கவின் வீட்டுக்கு ஏன் போகல, அப்புறம் இதுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்கல, இந்த மாதிரியான கேள்விக்கெல்லாம் அந்த மாநாட்டில் ஒட்டுமொத்தமான ஒரு பதில் விஜய் கொடுக்க போகிறார். ஏங்க அவர் தான் சமீப காலமாக 3 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன்றாரு, அவர் என்னங்க வந்து உரையாற்ற போகிறார் அப்படின்னா, நமக்கு கிடைத்த டிவிக்கு தரப்பிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, ஒரு நீண்ட நெடிய உரை ஆற்றப் போகிறார் விஜய். அது நேஷனல் லெவலில் பெரிய செய்தியாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, கண்டிப்பாக மாறும். ஏன்னா அந்த மாநாட்டிற்கு நேஷனல் லெவலிலிருந்து அத்தனை செய்தி ஊடகங்களும் வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களே இப்போ இடையெல்லாம் இவங்க ஷூட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா தென்னிந்தியாவில் தமிழகத்தில் வரப்போகிற 2026 ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக டிவிகே இருக்கும் என்பதற்கான காரணம் விஜய் என்கின்ற அந்த ஒத்தை மாஸ் நடிகர் தான். வந்து இந்த 250 கோடி சம்பளத்தை ஒரு நொடியில் உதறிவிட்டு வந்த அந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி அப்படி சேர்ந்திருக்கு. ஒரு இளைஞர்கள் பட்டாலும் ஒரு தாய்மார்களுடைய பட்டாலும் வந்து அவருக்கு பெரிய இதாக இருக்குது. ரெண்டாவது, விஜய் இதெல்லாம் வந்து அவருக்கெல்லாம் எந்த நாலேஜும் இல்லை. சிலர்லாம் வந்து அவருக்கெல்லாம் எதுவும் தெரியாதுங்க அப்படி இப்படிலாம் இருக்க. நான் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், இதை எல்லாரும் கவனிங்க. வேலாயுதம் படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் வந்து அங்கேயும் இங்கேயும் வேலை பார்த்து, அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணவர், அசோசியேட், அவர் அங்கேயும் இங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்கார். விஜய் இதெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து யார் அங்கே சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்களோ அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் ஒரு நாள் கூப்பிட்றாரு, அண்ணா வாங்க இங்கே அப்படின்றாரு. அவர் இதெல்லாம் பண்ணுறாரு, ஏதாவது கதை இருக்கான்றாரு. இவருக்கு பயங்கர மகிழ்ச்சி ஆகிடுச்சு. ஒரு கதை சொல்கிறாரு. சொன்ன உடனே பிடிச்சி போகுது அவருக்கு. பண்ணலாம், நான் ஃப்யூச்சரில் பண்ணலாம், நம்ம வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. அந்த அசோசியேட் டைரக்டர் தாங்க முடியாத சந்தோஷம். அவர் ஏற்கனவே ஒரு படம் எடுத்து அந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல படம் சொல்லி ஆனால் தோல்வி அடைஞ்ச படம். இது விஜய்க்கும் தெரியும். இவர் வேளாண் படப்பிடிப்பில் சொல்லியாச்சு. இவர் வெயிட் பண்ணுறாரு. அந்த கதையை வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரு. அது ஸ்க்ரீன் பிளேவை பக்காவாக எழுதுறாரு. விஜய்க்கான மாஸ் விஷயங்கள்லாம் சேர்க்குறாரு. விஜய்க்கு அந்த லைன் ஏதோ பிடிச்சி போச்சு அவருக்கு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. 1 வருஷம் ஆச்சு. விஜய் தரப்புலேருந்து ஒன்றும் அழைப்பு வரல. இவரும் கான்டாக்ட் பண்ண முடியல. ஒரு நாள் கிளம்பி போயிடுறாரு அடையாறு ஆஃபீஸ்க்கு. போயிடுறாரு. அவருடைய நல்ல நேரம் விஜய் இருந்தார். அப்பாயின்மெண்ட்லாம் எதுவும் வாங்கலை. கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு, என்னண்ணா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றாரு. சார் உங்கள் அழைப்புக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். 1 வருஷம் ஆகிடுச்சு. நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் படம் பண்ணுவேன் உங்களுக்கு தான் அப்படின்னு விஜய் சொல்கிற அந்த வார்த்தை என்னென்னா, அடம் அப்படின்னு அடம். அந்த டைரக்டர் அப்படியே பேசியிருக்காரு, அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அந்த டோனே வந்து அவ்வளோ அடம், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இவருக்கு இன்னும் உற்சாகமாகிடுச்சு. இதுக்கிடையில் படம் பண்ணக்கூடாது, விஜய்க்காக தான் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படியா பார்த்தீங்கன்னா அது ஒரு 1.5 வருஷம் ஓடிடுச்சு. துப்பாக்கி படத்தில் கமிட் ஆகிட்டார். துப்பாக்கியோடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த இயக்குனர் அந்த துப்பாக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே போகிறாரு, உள்ளே விட மாட்டேன்றாங்க, வாய்ப்பு இல்லைன்னு. அது ஒரு தொந்தரவாக இருக்கும், வேணான்னு மறுபடியும் வந்து பின்வாங்கிறாரு. இதற்கிடையில் ஒரு தெலுங்கு கம்பெனிலேருந்து அவருக்கு வந்து ஒரு கதை சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ என்னன்றாரு, சார் கதை மட்டும் சொல்கிறேன், டைரக்ஷன் என்னால் பண்ண முடியாது, விஜய் சாருக்காக ஒரு கதை பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. எவ்வளோ நாளான ஒரு 1.25 வருஷம் பண்ணுறீங்க. 1.25 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க கதையை சொல்லுங்கள், நல்லா இருந்தால் நீங்களே டைரக்ட் பண்ணுன்றாங்க. கதையை சொல்கிறாரு. கதை பிடிச்சி போது நீங்கள் தான் டைரக்டர்ன்றாரு. ஒத்துக்க மாட்டேன்றாப்புல. நான் வந்து வெயிட் பண்ணுறேங்கன்றாரு. இதற்கிடையில் மறுபடியும் ஒரே ஒரு விழாவில் விஜய் சந்திக்கிறாரு. அப்படி பார்க்குறாரு, சிரிச்சு போயிடுறாரு விஜய். என்ன அவ்வளோதானா, நம்மளை மறந்துட்டாரா என்னன்னே தெரியல, இப்படியே விட்டாரா. சரி நம்ம போய் தெலுங்கு படமே போய் பண்ணுவோம், எவ்வளோ நாள் கூப்பிடு, கண்டிப்பாக விஜய் படித்து ஒரு படம் பண்ணுவோம், அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஒரு விழாவில் பார்த்தேன், சிரிச்சுன்னு மட்டும் போனார். நம்மளை அடையாளம் தெரிஞ்சுக்கிச்சு ரைட்டுன்னு. ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இறங்குறாருங்க. இது வந்து அந்த டைரக்டர் என்கிட்ட சொன்னது. நான் இன்டர்வியூ பண்ணேன். இறங்குறாரு. இறங்கி ஒரு டாக்ஸியை அல்லது அவங்களே கம்பெனிலேருந்து கார் அமைச்சிருக்காங்க. காரில் ஏற போகும்போது சென்னையிலேருந்து ஒரு ஃபோன் வந்து, அண்ணா நான் விஜய் பேசுகிறேன் அப்படின்னு. இவருக்கு கொஞ்சம், நான் விஜய் பேசுகிறேன்னா நடிகர் விஜய் பேசுகிறேன், சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்களே ஒரு கதை அப்படின்ட்டு. இவர் சொன்ன கதையை ஸ்க்ரீன் பிளே வரைக்கும் வந்து ஃபோன்லேயே சொல்கிறாப்புல.
அதாவது அந்த கதை சொல்லி 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. சீன் பை சீன் சொல்லி முடிச்ச உடனே இந்த இயக்குனருக்கு என்னன்னா, விஜய் பேசுறத தாண்டி ஒரு 2 வருஷம் அந்த நடிகன் எத்தனை கதை கேட்டிருப்பான். அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோ. எத்தனை புரொடக்ஷன் கம்பெனி அணுகியிருக்கிறோம். எத்தனை படங்களுக்கு வந்து கமிட் ஆகியிருப்பாப்புல. இடைப்பட்ட ஒரு 3 படம் கூட வச்சுங்களேன் கமிட் ஆகிருப்பில்ல. எவ்வளோ செய்திகள், எவ்வளோ விஷயங்கள். இதை ஒரு நொடியில் மறந்துட்டு போயிருக்கலாம்ல. நான் சொன்னதை சீன் பை சீன் சொல்லிட்டு பெரிய ஆச்சரியமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இமீடியட்டாக போய் சூப்பர் ஃபிலிம்ஸில் போய் சௌத்ரி சாரை பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. துப்பாக்கி வந்து இன்னும் ஒரு 14 நாள் தான் ஷூட்டிங் இருக்குது. முடிச்ச உடனே நம்ம படத்தை ஆரம்பிச்சிடும். ஓகே கிளம்புங்கன்னு அந்த காரில் ஏறாமல் அங்கேயே கார் கதவை சாத்திட்டு அங்கேருந்து அந்த தெலுங்கு ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, சார் விஜய் சார் கூப்பிட்டுட்டாரு சொல்லி அங்கேருந்து டாக்ஸிலேயே 6 மணி நேரமோ 7 மணி நேரமாக ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்து அந்த படம் தான் வந்து ஜில்லா. ஆர்டி நேசன் கொடுத்த இன்டர்வியூ வந்து இது சொல்கிறதுக்கான காரணம்னா, அவர் என்கிட்ட ரொம்ப சொன்னது என்னென்னா, ஒரு 2 வருஷம் ஆயிருக்கிற ஒரு ஹீரோ அந்த 2 வருஷம் அந்த கதையை மறக்கலைன்னா எப்படியாப்பட்ட விஷயமா இருக்குன்னா, நான் எழுதியும் கொடுக்கல, பவுண்டட் ஸ்கிரிப்டும் கொடுக்கல, எதுவுமே கிடையாது. அவரும் வந்து எதையும் குறிப்பெடுத்துக்கல. அந்த கதையை வரிசையாக சொல்லும் பொழுது என் கதையை அவ்வளோ பெரிய ஹீரோ ஞாபகம் வச்சு சொல்லும்போது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு. இதை தான் நான் சொல்கிறேன். அரசியலுக்கு மிக தகுதியானவர் விஜய். அவர் மௌனமாக இருக்கார், குறைவாக பேசுகிறாருன்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. அவர் நடக்கக்கூடிய சம்பவங்கள், நடக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிரான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்ல வேண்டிய இடத்தில் மிக சரியான இடத்தில் சொல்லுவார். மக்களை போய் சந்திக்கும் விதத்தில் சொல்லுவார் என்பது உங்களைப் போலவே நானும் நம்பிக்கொண்டிருக்கிறேன், நம்புவேன். அதுதான் நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.